டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து DAG டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப். ஸோ இந்த DAG அப்படிங்கிறது நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸில் பார்த்துருப்போம். DAGனா என்ன, அந்த DAG வந்து இந்த கோட் ஆப்டிமைசேஷனில் எங்கே யூஸ் ஆகுது, ஒரு எக்ஸ்பிரஷனை எப்படி DAG-ஆ கன்வெர்ட் பண்ணி இந்த DAG-லேருந்து 3 அட்ரஸ் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, இப்போ DAG வந்து எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் காட்டுறேன். இது பாருங்கள், இந்த கடைசி ரன் திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற டாஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற எல்லாமே சப் டாஸ்க்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் சின்ன சின்ன டாஸ்க்கு. ஸோ எனக்கு இந்த டாஸ்கோட அவுட்புட் வேணும் அப்படின்னா எனக்கு இது ரெண்டோட அவுட்புட் வேணும். அப்போ இது ரெண்டோட அவுட்புட் வேணும்னா இது டைரக்ட் அவுட்புட்டு. இந்த ரன் ஆஃப்டர் லூப் அப்படிங்கிற டாஸ்கோட அவுட்புட் வேணும்னா எனக்கு இந்த மூணோடைய அவுட்புட்டும் வேணும். ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன சப் டாஸ்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கடைசியாக கிடைக்கிறதா எனக்கு ஃபைனல் ரிசல்ட். இதுதான் டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப். இந்த இடத்துல டைரக்டட்ங்கிற வேர்டு ஏன் வருதுன்னா, டைரக்ஷன் நமக்கு தெரியும், டாஸ்கோடைய டைரக்ஷன். டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் எங்கிட்டு போய் ஜாயின்ட் ஆகணும். ஏசைக்ளிங்னா என்னன்னா, இந்த இடத்துல எங்கேயுமே சைக்கிள் ஃபார்ம் ஆகலை, எல்லாமே ஒரே டைரக்ஷனில் இருக்கனால சைக்கிள் ஃபார்ம் ஆகலை. இதுதான் டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃப் ரெப்ரசன்டேஷன். இது வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரஷனை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, கோட் ஆப்டிமைசேஷனில், ஸ்பெசிஃபிக்காக அந்த மெஷின் கோட் ஜென்ரேஷன் அந்த பார்ட்டில். இப்போ இந்த DAG அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்போம். அந்த எக்ஸ்பிரஷனை எப்படி DAG-ஆ மாற்றுறது, DAG-லேருந்து எப்படி 3 அட்ரஸ் கோடாக மாற்றுறதுன்னு ஒரு டீட்டெயில் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி DAG-ல என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இந்த கோட் ஆப்டிமைசேஷன் பார்த்தீங்கன்னா, DAG-ல அந்த ஒவ்வொரு நோடும் எய்தர் ஆப்ரண்ட்ஸ் ஆர் ஆப்ரேட்டர். ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டோம். அந்த எக்ஸ்பிரஷனை வந்து இருக்கிற ஆப்ரண்ட்ஸ், அதாவது நம்பர்ஸோ இல்லை வேரியபிள்ஸோ, அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் மைனஸ், இதெல்லாமே நோட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதாவது இந்த உருண்டையான பாக்ஸ்குள்ளே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எட்ஜஸ்ங்கிறது அந்த கனெக்டட் ஏரோ, அவ்வளோதான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த DAG எங்கே யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த எக்ஸ்பிரஷனை DAG-ஆ மாற்றோம், DAG-லேருந்து மறுபடியும் 3 அட்ரஸ் கூட மாற்றோம். அது எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஏன் இந்த ஃப்ளோ கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் ஈஸியாக நம்ம DAG-ஆ மாற்ற முடியும். ஏன் எப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னு சொல்லுவாங்க, போர்ட் மாஸ் ரூல்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு எக்ஸ்பிரஷனில் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட் பண்ணணுமா, அடிஷன் சப்ராக்ஷன் ஃபஸ்ட் பண்ணணுமா, அதை எல்லாத்தையும் அந்த ரூலை வச்சு, ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ரூலை வச்சு DAG கிரியேட் பண்ண முடியும். அந்த DAG-ஐ பார்ஸ் பண்ணால், DAG-ஐ வந்து 1 by 1-ஆக நம்ம ரீட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து 3 அட்ரஸ் கோடு கிடச்சிடும், TAC கோடு கிடச்சிடும். அதுதான் வந்து இப்போ நம்ம கோடு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணணும்னா, ஒரு எக்ஸ்பிரஷனை டைரெக்டாக பார்ஸ் பண்ணி அதை வந்து நோட்ஸ் அண்ட் இதாக க்ரியேட் பண்ணி ஃபைனலாக அதை பார்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டோம். என்கிட்ட இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதாவது A + B * C - D / E. இதுதான் எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்தா நமக்கு தெரியும், இந்த இடத்துல B * C ஃபஸ்ட்டு பண்ணணும், அப்புறம் D / E செகண்ட் பண்ணணும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தான் ஃபஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இது என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட் மாஸ் ரூலில் பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு வந்து அடிஷன் சப்ராக்ஷனை விட ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து B * C பண்ணுவோம், அப்புறம் D / E பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணுவோம். இது ஓகே. இப்போ இதை 1 by 1 எக்ஸ்பிரஷனாக பார்த்தீங்கன்னா, B * C ஃபஸ்ட்டு, D / E செகண்டு, அதுக்கப்புறம் இந்த B * C ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம், ப்ளஸ் A. அடுத்தது இந்த என்டையர் வேல்யூ மைனஸ் இந்த D / E. இதை வந்து இப்போ ஒரு DAG-ஆ மாற்ற ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம கான்செப்ட் படி இது எல்லாமே லீஃப் நோட்ஸு, ABCDE, அப்புறம் இதெல்லாம் இன்டர்னல் நோட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆப்ரண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, B * C வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவோம், D / E வந்து செகண்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஒரு நோடாக க்ரியேட் பண்ணியாச்சு, ஸ்டாரோடைய சைல்டு நோடா B and C. ஸோ விச் மீன்ஸ் B * C அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன் இது. அடுத்தது D / E, இது ரெண்டும் ஈக்குவல் ப்ரெசிடென்ஸுங்கிறனால ஒரே நேரத்தில் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்டு, நம்ம எக்ஸ்பிரஷன் படி B * C முடிச்சாச்சு, D / E முடிச்சாச்சு. இப்போ B * Cலேருந்து வர்ற வேல்யூவோட ஏவை ப்ளஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், B * Cலேருந்து வர்றதில் ஏவை ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இதை சைல்டாக மாற்றிக்கிட்டு இதுலேருந்து இன்னொரு ஆப்ரேட்டர் போட்டு அதோடைய சைல்டாக ஒரு ஆப்ரண்ட்டை போட்டோம். நமக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வரைக்கும் வந்தாச்சு. அடுத்தது இப்போ நமக்கு இதுவும் இருக்குது, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். அதான் ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இப்போ பாருங்கள்,
இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணியிருந்தோம். டி டிவைடட் பை இ இருக்குது, அப்புறம் ஏ ப்ளஸ் பி ஸ்டார் சி இருக்குது. ஸோ இதையும் மைனஸ் பண்ணால் நமக்கு அவுட்புட் கிடைச்சிரும். ஸோ இதுதான் ஃபைனல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேக். இந்த எக்ஸ்பிரஷனோட டேக் ரெப்ரசன்டேஷன் இதுதான். ஓகே, டேக் முடிச்சிட்டா போதும் அப்படின்னா இந்த டேக்ல இருந்து 3 அட்ரஸ் கோட் ஜென்ரேட் பண்ணால் தான் நம்மளுடைய வேலை முடியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? அதே பி ஸ்டார் சிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த பி ஸ்டார் சிங்கிறது வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குமா? அந்த ரிசல்ட்டை T1ன்னு வச்சுக்கலாம். T1 ஈக்குவல் டு பி ஸ்டார் சி. ஃபஸ்ட்டு இது. அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா டி டிவைடட் பை இ, இதுதான் செகண்டு. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஈக்குவல் ப்ரெசிடென்ஸ். டி டிவைடட் பை இ இது வந்து T2ன்னு வச்சுக்கலாம். ஸோ T2 ஈக்குவல் டு டி டிவைடட் பை இ, செகண்ட் லைனு எழுதியாச்சு. அடுத்தது இதுக்கு கரெக்டாக இந்த பாக்ஸுக்கு அடுத்த லெவலில் எந்த ஆப்ரேட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேட்டர் ரிலேட்டட் ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் இந்த என்டையர் ஆப்ரேஷன். அதுக்கு நம்ம T1ன்னு பேர் வச்சிட்டோம். ஸோ ஏ, அதாவது T3ன்னு வச்சுக்கலாம். T3 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் T1ன்னு வரும். ஸோ இதை எடுத்துக்கிட்டோம்னா T3 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் T1ன்னு வரும். அதை எழுதியாச்சு. ஃபைனல். ஓகே, இப்போ இது T3ன்னு வச்சுக்கிட்டாச்சு, இது T2. எனக்கு ஃபைனலாக இங்கே ஒரு வேல்யூ வரணும். அது ரிசல்ட் ஈக்குவல் டு T3 ப்ளஸ் T2. இப்படி தான் ஒரு எக்ஸ்பிரஷனை டேகா மாற்றி டேகை பாஸ் பண்ணும்போது கீழே பாட்டமில் இருந்து பாஸ் பண்ணிக்கிட்டே மேலே வந்தோம்னா நமக்கு வந்து வர ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம எழுதுனோம்னா நமக்கு கிடைக்கிறது 3 அட்ரஸ் கோடு. இதுதான் டைரக்டட் ஏசைக்ளிக் கிராஃபோடைய கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.